Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Terror in Resonance அப்படினு சொல்லப்படக்கூடிய ஒரு அனிமியோட வாய்ஸ் ஓவர் எக்ஸ்பிளனேஷன் தான். நம்மளோட சேனலுக்கு இது ஒரு புது விதமான அனிமி தான். எப்பவுமே நம்ம ஸ்போர்ட்ஸ் அனிமி மட்டும் தான் எடுப்போம். பட் இது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் அனிமி கிடையாது. ஆனா என்னை நம்பி பாருங்க, இந்த அனிமி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா சூப்பர் மிஸ்டரியா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு திருடன் போலீஸ் கேம் மாதிரி இருக்கும். அதனால இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு கேம் மாதிரி தான். உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல மொத்தமா 11 எபிசோட் மட்டும் தான் இருக்குது. வெறும் 11 எபிசோட்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடைசியில ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட வாய்ஸ் ஓவர் ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஜப்பான்ல ஒரு இடத்தை காட்டுறாங்க. இந்த நியூக்ளியர் ஃபியூயல் எல்லாத்தையுமே ரீப்ராசசிங் பண்ற அந்த ஒரு இடம், அங்கதான் நியூக்ளியர் பாம்லாம் நிறைய இருக்கும். அந்த ஒரு இடத்துல வேலை பார்க்குற லேபர் மாதிரி ஒருத்தன் உள்ள வரான். அந்த இடத்தை நோக்கி பக்கத்துலயே ஒரு போலீஸ் வேன் வர்ற மாதிரி இருக்குது. என்னடா போலீஸ்காரங்க இங்க வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வேலைக்காரங்களும் ஒன்னும் புரியாம பாக்குறாங்க. அந்த போலீஸ் வேன்ல வந்த ஒருத்தன் கையில கிரனேடோட வந்துகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அங்க லேபரா இருந்தே வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒன்னு இருக்குது. அதை எடுத்து ஏதோ எழுதுறான். இவன் என்னடா இங்க தரையில எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மத்த லேபர்ஸ்க்குலாம் ஒன்னும் புரியல. அவன் பார்த்தா VON அப்படின்னு சொல்லிட்டு தரையில எழுதி வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் இந்த கிரனேட் கொண்டு வந்துட்டு கரெக்டா கேட்டு போட்டுறான். சோ கேட் வந்துட்டு மூடாம ஓபன் ஆயிருது. இவன் அப்படியே உள்ள புந்துறான். அப்ப அங்க எமர்ஜென்சி அலார்மும் ஸ்டார்ட் ஆயிருது. உள்ள இருந்த ஒருத்தன் வந்துட்டு அந்த கையில கிரனேட் எடுத்துட்டு ஓடுறான். எல்லாரும் அந்த போலீஸ் வேனை நோக்கி சுத்தி வளைக்க பாக்குறாங்க. பட் அந்நியாரம் ஒருத்தன் பின்னாடி கூடி பைக்ல செம ஃபாஸ்டா ஓடிடுறான். உள்ள இருந்தவனும் கார்ட் ரூம்ல இருக்கவங்க கிட்ட அந்த கேமரால பார்த்த மாதிரியே இந்த கன்னை வச்சு நான் இதை ஷூட் பண்ணிடுவேன், ஒழுங்கா வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். வேற வழி இல்லாம அவங்களும் கேட் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டுறாங்க. அவன் ஒரு பக்கம் ஓடி வந்துட்டு இருக்கான். இவன் ஒரு பக்கம் பைக்ல ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பேசி வச்ச மாதிரி ஒரு இடத்துல நின்று அந்த பாம்பை தூக்கி ஒரு பேக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சோல்ஜர் வந்துட்டு இவங்க தெரியாம ஷூட் பண்றான்டே, சுடாத அவங்க கையில பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணாம எல்லாரும் சும்மா கைட்ட அவங்களை பிடிக்க பாக்குறாங்க. ஆனா அவங்க வந்துட்டு அங்க இருந்து எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு பைக்ல செம்ம ஃபாஸ்டா தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்போ அப்படியே 6 மாசத்துக்கு அப்புறமா டோக்கியோவை காட்டுறாங்க. அங்க ஒரு 2 பசங்களை காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் பேர் வந்துட்டு 9, ஒருத்தன் பேர் வந்துட்டு 12. என்ன ப்ரோ நேம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நம்பர் சொல்றீங்கன்னு கேட்காதீங்க. இவங்க நேமே வந்துட்டு நம்பர் தான். பேர் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். ஆளு வித்தியாசமான ஆளுங்க தான். இதுல ஹைட்டா கண்ணாடி போட்டிருக்காங்க. அவனோட பேர் தான் வந்துட்டு 9, ஷார்ட்டா இருக்கவன் பேர் வந்துட்டு 12. அப்ப 12 வந்துட்டு 9 கிட்ட டே இந்த இடம் ரொம்ப சூடா இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னொரு பக்கம் ஒரு ஸ்கூல்ல ஸ்விமிங் பூலா காட்டுறாங்க. அங்க வந்துட்டு நிறைய பொண்ணுங்க ஒரு பொண்ணை போட்டு ராகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்விமிங் பூல்ல நீ குதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா 12மே அங்க வந்து எட்டி பாக்குறான். ஓ இதுக்கு பேர் தான் ராகிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேக்குறான். அதெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ணல, அந்த பொண்ணு தான் குதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா, அதான் நாங்க குதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எல்லாம் தள்ளி விட பாக்குறாங்க. அதுக்கு 12மே வந்துட்டு உண்மையாவுமேவா நீ இந்த ட்ரெஸ் போட்டுட்டேவா குதிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேக்குறான். ஆமா இந்த இடம் வந்துட்டு ரொம்பவே வெயில் அடிக்குது, நான் கொஞ்சம் கூலா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. அப்படியா நானும் அதுக்கு தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து பறந்து வந்து செம்மையா குதிச்சிடறான். அதுல இப்போ 9, 12 ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்களோட ஸ்கூல் கிளாஸ்க்குள்ள வர்றாங்க. அந்த சாருமே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட், டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க மத்த கிளாஸ் பசங்க கிட்ட. இங்க வந்துட்டு அவங்களோட உண்மையான பேரை ரிவீல் பண்ணாம அந்த கண்ணாடி போட்டவன் இருக்கான் தெரியுமா, அவன் வந்துட்டு அரட்டா அவனோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதே மாதிரி 12 கிளாஸ்க்குள்ள வரான். எல்லாம் அவனை வினோதமா பாக்குறாங்க. ஏன்னா பயவுல உடம்பு ஃபுல்லா தண்ணியோட தான் இருக்கிறான். என்னோட பேர் வந்துட்டு டோஜி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐடென்டிட்டியை மாத்தி சொல்றான். நிறைய பொண்ணுங்க சேர்ந்து ஒரு பொண்ணு ராகிங் பண்ணிருப்பாங்க தெரியுமா, அந்த பொண்ணுமே வந்துட்டு இவன் கிளாஸ்ல தான் இருக்குது. அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு லீசா. இவளையுமே ஞாபகம் ஒரு முக்கியமான கேரக்டர். இன்னொரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் காட்டுறாங்க. அங்க ஒரு 2 ஆபீசர் சும்மா உட்கார்ந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, ஷோகி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்து ஒருத்தர் வந்துட்டு யூடியூப்ல சும்மா ஒரு வீடியோ ப்ளே பண்றாரு. அங்க வந்துட்டு ஸ்பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பசங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க வந்துட்டு டோக்கியோல நாளைக்கு வானிலை ஆராய்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல போறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு 3 மணிக்கு மேல டோக்கியோவே வந்துட்டு இருள் அடைஞ்சு போயிடும், டார்க்னஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெரிய பெரிய ஏர்கிராஃப்ட் எல்லாம் பறக்கும், ஷின்சகு ஏரியாவே கொஞ்சம் ஆபத்தா இருக்கும், அதனால மக்கள் எல்லாம் வெளியே வரப்ப கொஞ்சம் பார்த்து வாங்க, நாங்க வந்துட்டு யாரும் சாகிறத விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனுங்க என்னடா சும்மா ஏதோ வளரிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஆபீசர் அதை பெருசா கண்டுக்கல. அடுத்து இப்ப ஸ்கூல்ல காட்டுறாங்க. 9, 12 ரெண்டு பேருமே மாடியில நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா லீசா வந்துட்டு தனியா பாத்ரூம்குள்ள லஞ்ச் எடுத்துட்டு போறா. இவன் என்ன பாத்ரூம்ல உட்கார்ந்து லஞ்ச் சாப்பிட போறா அப்படின்னு சொல்லிட்டு 12 கேக்குறான். நீ ஃபர்ஸ்ட் அவ விஷயத்துல இவ்வளவு இன்வால்வ் ஆகாம இரு அப்படின்னு சொல்லிட்டு 9 சொல்றான். லீசாவும் பாத்ரூம்குள்ள போயிட்டு லஞ்ச் எடுத்து வச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அந்நேரம் அவ போன்ல மெசேஜ் பாக்குறா. அவங்க அம்மா வந்துட்டு நிறைய மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் நிறைய மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. அப்ப அந்த பாத்ரூமோட ஸ்மெல் அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படியே அந்த சாப்பாடு ஒரு கடுப்போட கீழே கொட்டிடுறா. அடுத்து சடனா வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க நிறைய காக்கா எல்லாம் பறந்துகிட்டு இருக்குது. ஏதோ பெரிய டேஞ்சரான இடம் மாதிரி தெரியுது. அந்த இடத்துல இருந்து எப்படியா தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பசங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேலி மாதிரி போட்டிருக்கு. அதுல 2 பசங்க வேலியில ஏறுறாங்க. கரெக்டா 3வது அங்க கீழ இருந்த ஒரு பொண்ணால அதை வந்துட்டு ஏற முடியல, அங்கேயே உட்காந்துருது. இந்த பையனை வந்துட்டு கூப்பிட்டு பாக்குறான். பட் அந்த பொண்ணால வர முடியல. பின்னாடி ஒரு நெருப்பு வந்து அவளை அப்படியே சுட்டு அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அவன் கனவுல இருந்து எந்திக்கிறான். இது வந்து 9ஓட கனவுல தான் வந்திருக்குது. 9 இந்த கனவு வந்ததுனால அங்க தனியா நின்னுகிட்டு இருக்கான். 12மே வந்துட்டு என்ன மறுபடியும் அதே கெட்ட கனவா, இன்னைக்கு அது மட்டும் இல்லாம அந்த லீசான்ற பொண்ணை வேற பார்த்தோம்ல, அவளுமே நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல இருந்த பசங்க மாதிரி அவளுக்கும் அதே கண்ணு தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு 9மே வந்துட்டு அங்க இருந்து எல்லாருமே வீக் ஆனவங்க, அதனாலதான் செத்து போயிட்டாங்க, நம்மளுமே வீக் ஆனவங்க தான், அதனாலதான் அங்க இருந்து யாரையுமே நம்மளால காப்பாற்றவும் முடியல அப்படின்னா இப்ப என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 12 கேட்கறான். இப்போ நம்ம ஒண்ணு வீக் ஆனவங்க கிடையாது, நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம், நம்ம இப்ப ரொம்பவே டிஃபரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 9 சொல்றான். அடுத்த நாள் காலையில ஒரு பெரிய பில்டிங்கை காட்டுறாங்க. அங்க வந்து நிறைய மக்கள் எல்லாம் வந்துட்டு போறாங்க. அங்கதான் இப்ப 9, 12 ரெண்டு பேர் இருக்காங்க. 12 வந்துட்டு அங்க ஒரு பொம்மையை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ 9 வந்துட்டு இன்னும் 3 நிமிஷம் தான் டைம் இருக்குது, அதுக்கப்புறம் 20 நிமிஷம் தான் பவர் கட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் உடனே பவர் வந்துரும், என்ன பிளான் சொல்லிட்டு உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 12 சொல்றான். அந்த பில்டிங்ல தான் லீசா வந்திருக்கா. லீசா வந்துட்டு அங்க தனியா ஒரு பாத்ரூம்ல போய் உட்காந்துக்கிறா. அங்கேயும் போன்ல வந்துட்டு அவங்க அம்மா நிறைய டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்க இருக்க எல்லாருமே மறைஞ்சு போகணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு பெரிய கிரேன் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது வந்துட்டு பக்கத்துல இருக்க அந்த கரண்ட் கம்பியில போய் கரெக்டா மோதுது. அப்படி மோதும் போது அந்த கரண்ட் கம்பி அந்த விழுந்துருது. சோ எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு கட் ஆகுது. அங்க உட்கார்ந்து இருந்த 2 போலீஸ்காரங்க வந்துட்டு என்னடா இது சடனா கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஒருத்தருக்கு அப்பதான் புரியுது, நேத்து நீ ஒரு வீடியோ பார்த்தல, அந்த வீடியோ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்ப 12 வந்துட்டு ஒரு நோ என்ட்ரி ஏரியாக்குள்ள போயிட்டு வரிசையா ஒரு பொம்மையை அடுக்கி வச்சுக்கிட்டு கிடக்குறான்.
கிடக்குறான். இன்னொரு பக்கம் அதே மாதிரி நயனுமே வந்துட்டு அந்த பொம்மையை தான் அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். லீசாவும் கரண்ட் கட் ஆனால ஒரு பயத்தோட எந்த பக்கம் போறேன்னு தெரியாம தட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்தா அங்க கரெக்டா ஸ்டெப்ஸ்ல அவ 12 பாத்துறா. 12 இவ கரெக்டா கூப்பிட்டுறா. அந்நேரம் இவனுமே திரும்பி பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தனியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்கறான். அப்படியே 12 வந்துட்டு அவன் கையில இருந்து பொம்மையை தூக்கி அவகிட்ட போடுறான். எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி நான் சொல்ற வரை நீ இந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் நகர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஓடிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கன்ஃபியூஷனோட அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கா. அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த வீடியோவை போட்டு பாக்குறாங்க. இல்லடா இது வந்துட்டு சும்மா கோயின்சிடென்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு. ஆனா அந்த தாடிக்காரருக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்குது. இப்ப பேக்கப் ஜெனரேட்டர் ஆன் பண்ணிடுறாங்க. சோ கரண்ட் வந்துருது எல்லா இடத்துலயும். கரண்ட் வந்தது அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்ல இருந்து தான் கரெக்டா நயன் பாத்துக்கிட்டு இருக்கான். நயன் வந்துட்டு அவனோட போன்ல இருந்து ஏதோ ஒரு கால் பண்றான். அந்த பொம்மை இருந்தது இல்லையா, அந்த பொம்மை இருக்கிற எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு ரிங் சவுண்ட் கேக்குது. அங்க 12மே வந்து ரீச் ஆகிறான். எல்லாம் நம்ம பிளான் பண்ண மாதிரி தானே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நயன் கேக்குறான். மோஸ்ட்லி கரெக்டா தான் போச்சு. ஆனா ஒன்னே ஒன்னு அன்எக்ஸ்பெக்டட், லீசா என்னைய பாத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அதுல ஒரு பொம்மை வந்துட்டு அப்படியே மெல்ட் ஆகி அதுல இருந்து அப்படியே ஃபயர் வர ஆரம்பிக்குது. இதே மாதிரி அந்த ஃபயர் வந்துட்டு பக்கத்துல இருந்த எல்லா பொம்மை மேலயும் பட்டு பெரிய ஃபயர் ஆரம்பிக்குது. வர இந்த ஃபயர் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் அலார்மும் ஸ்டார்ட் ஆயிருது. அதனால அந்த சவுண்ட் கேட்டுட்டு எல்லாருமே வந்துட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த பில்டிங் விட்டு. சோ ஃபயர் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா மேல இருந்து தண்ணி விழு இல்லையா, அது வந்துட்டு செட் பண்ணிருப்பாங்க. அதுவுமே வந்துட்டு தண்ணி வந்து அந்த ஃபயர் அணைச்சிட்டு இருக்குது. அந்த பொம்மை பக்கத்துல இருந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் மேல ஃபயர் பட்டதுனால அப்படியே கொஞ்சம் பிளாஸ்ட் ஆகுது அந்த இடம் மட்டும். அப்ப 12மே நயன் கிட்ட சொல்றான், நான் வந்துட்டு அவளை அதே இடத்துல தான் விட்டுட்டு வந்திருக்கேன். நாம இப்ப எதுவும் பண்ணல அப்படின்னா அவ கண்டிப்பா செத்துருவா. அண்ட் அவகிட்ட நான் அந்த பொம்மையுமே கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நம்ம நினைச்சா அவளை கொல்ல கூட செய்யலாம், அப்படி இல்ல அப்படின்னா நம்ம நினைச்சா அவளை காப்பாத்த கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12 சொல்றான். ஆனா அவ வந்துட்டு நம்மள ஒருத்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நயன் சொல்றான். அது எனக்குமே தெரியும், ஆனா உன்னோட ட்ரீம் வந்துட்டு இது ஸ்டாப் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 12 சொல்றான். அப்ப லீசாவோட போனுக்கு ஒரு கால் வருது. நீ இன்னும் அந்த இடத்த விட்டு கிளம்பல, இல்ல நான் சொன்ன மாதிரி அங்கேயே தானே நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 12 கேக்குறான். அப்போ நயன் வந்துட்டு போனை என்கிட்ட குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு, உனக்கு இப்ப ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்னு நீ அந்த பில்டிங் குள்ளேயே நின்னு சாகுறது, அப்படி இல்ல அப்படின்னா நீ வந்துட்டு அக்கம்ப்ளிஷா மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அக்கம்ப்ளிஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியல. எனக்கு நீ சொல்றது எதுவுமே புரியல, ஆனா நான் வந்துட்டு இந்த இடத்துல சாக கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ரைட், இப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 12 வந்துட்டு அங்க போறான். சரி நீ இப்ப எந்த ஃப்ளோர்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நயன் கேக்குறான். 16th ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சரி அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்ல ஓடி வந்து இப்ப 4th ஃப்ளோர் வர வா அப்படின்னு அவன் சொல்றான். அந்த பில்டிங் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. 12 வந்துட்டு பைக்ல செம்ம ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்கான். நீ 4th ஃப்ளோர் வந்தோடனே அங்க இருந்து 15 ஸ்டெப் முன்னாடி வா, அதுக்கப்புறம் 23 ஸ்டெப் ரைட், அதுக்கப்புறம் 12 ஸ்டெப் ஃபார்வர்ட்ல வா. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொம்மையை நீ அதே இடத்துல வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நயன் சொல்றான். அவளுமே வந்துட்டு அந்த பொம்மையை கீழே வச்சிரா. இப்ப அப்படியே பின்னாடி வந்த வழியிலே போய் அந்த ஹால்வேல நில்லு, அந்த ஷேடோக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்பவே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவளுமே வந்துட்டு பின்னாடி போயிடுறா. கரெக்டா பில்டிங்ல அவன் நின்னுகிட்டு இருந்த அந்த ஒரு பார்ட்டுமே வந்துட்டு உடையுது. அவ அப்படியே அந்த ஷேடோல இருந்து வந்து கீழே எட்டி பார்த்தா கீழே தான் கரெக்டா 12 நின்னுகிட்டு இருக்கான். இப்போ இவ்வளவு உயரத்துல இருந்து குதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அது வேற ஒரு தயக்கமா ரொம்பவே பயமா இருக்குது. என்னதான் பயம் இருந்தாலும் இங்கெல்லாம் சாக முடியாது, எப்படியா குதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடய குதிச்சிடுறா. அந்த பில்டிங்கோட ஒரு சைடு வந்துட்டு கம்ப்ளீட்டாவே அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுகுது. அப்படி கொலாப்ஸ் ஆனதை நயன் வந்துட்டு போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அப்படியே பின்னாடி இப்ப 12 லீசா ரெண்டு பேருமே பைக்ல வந்துடுறாங்க. நயன்மே அவளை பார்த்துட்டு நீ வந்துட்டு மறந்துடாது, நீ தான் இந்த வழியை சூஸ் பண்ண, நாங்க உன்னை சூஸ் பண்ண சொல்லல, இதுல இருந்து இப்போ உன்னால வேற எங்கேயும் பின்னாடி திரும்பி எல்லாம் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்படியே கட் பண்ணி இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல உங்களுக்கு நிறைய விஷயம் கேள்விக்குறியாதான் இருந்திருக்கும். ஒரு 2 ஸ்கூல் படிக்கிற பசங்க எதுக்கு இவ்வளவு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டாக் மட்டும் தான், இன்னும் எக்கச்சக்க அட்டாக் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு பெர்ஃபெக்ட்டான த்ரில்லிங் போலீஸ் கேமா இருக்கும். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமை ரசிச்சு பாக்குறதுக்காக எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. இவங்க எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.